ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 12/8/2023 சனிக்கிழமை, சோபகிருது வருஷம் ஆடி மாதம் 27ஆம் நாள். இன்றைக்கி பார்த்தேன்னா சித்த யோகம், சனிக்கிழமை 9:10 ராவு காலம், நட்சத்திரம் மிருகசீரிஷம். ஒரு 9-9:30 மணி வரலும் உங்களுக்கு நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதற்கு பிறகு திரு ஆதிரை நட்சத்திரம். 2 நட்சத்திரமுமே மிதுன ராசியில் வருது. அதாவது உடைந்த நட்சத்திரமான மிருகசீரிஷத்தினுடைய 4ஆம் பாதத்தில் இந்த நாள் பிறகுறது. திருவாதிரை நட்சத்திரம் வேறு. திருவாதிரை அப்படின்றது சிவபெருமானுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம், பெரிய விசேஷமான நட்சத்திரம். இன்றைக்கி திதி ஏகாதசி திதி. ஏகாதசி திதி கார்த்தால ஒரு 9:30 மணி வரலும் இருக்குது ஏகாதசி. அதற்கு பிறகு துவாதசி திதி. இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அதாவது பிறந்த ராசி விருச்சிக ராசியாக இருந்ததேயானால், அதாவது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம காலம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அதாவது சந்திராஷ்டம காலன்றதுனால தடங்கள் ஏற்படும், மதிமயங்கக்கூடும். அதனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டு போகிறது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும்னு சொல்கிறோம். சரி, இன்றைக்கி திதி ஏகாதசி திதி. இன்றைக்கி பார்த்தேன்னா ஒரு சின்ன தகவல் சொல்லலாம். ஏகாதசி அப்படின்றது ஸ்மார்த்தாளுக்கும் வைணவர்களுக்கும் 2 வித்தியாசங்கள் இருக்கும். ஸ்மார்த்தாளில் தசமி திதியோடு வரக்கூடிய ஏகாதசியும் சேர்த்துருவா. ஆனால் வைணவர்களில் ஏகாதசி திதி வரும்போது தசமி இருந்ததுன்னா அதை ஒதுக்கிடுவாள். அதனால் ஏகாதசி ஆரம்பிக்கணும். அது எத்தனை நாழிகை இருந்ததுனாலும் தசமி திதி அங்கே இருக்கக்கூடாது. அது ரொம்ப இதுவாக பார்ப்பா. அதனால் ஏகாதசி இன்றைக்கி காத்தால 9:30 மணியாக இருந்தாலும் சர்வ ஏகாதசி இன்றைக்கி. அடுத்தது இன்றைக்கி ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா பரம ஏகாதசி அப்படின்னு பேர் இதுக்கு. எதனால் அப்படின்னா அதிக மாதம் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கிருஷ்ண ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால் பரம ஏகாதசின்னு பேர். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய 11ஆம் நாள் அது பரம ஏகாதசி. புருஷோத்தம கமல ஏகாதசி அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த ஏகாதசியின் மூலியமாக என்ன அப்படின்னா, மிச்ச ஏகாதசியெலாம் ஒரு பலன்கள் தான் இருக்கும். அதாவது வைகுண்டத்தை இது பண்ணலாம், ரீச் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த இது 3 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் இந்த அதிக மாதம் வரும். ஏன்னா சௌரமானம் சந்திரமானம்ன்ற ஒரு கணக்கு இருக்குது. அதில் பார்த்தோம்னா சந்திரமான கணக்கின் பொழுது ஒரு வருஷத்துக்கும் 10 நாட்கள் டிஃப்ரென்ஸ் வரும், சௌரமானத்துக்கும் சந்திரமானத்துக்கும். அதனால தான் இந்த அதிக மாதம் வருது. 3 வருஷத்துக்கு ஒரு தரம் அதிக மாதம் வரும். இந்த வருஷம் அது ஆகஸ்ட் 12ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம். ஆனால் இந்த தெலுங்கு, அதாவது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அது இது ஸ்ராவண மாதமாக இருக்கும். அதிக மாதம்னே போட்டிருப்பான். இந்த அதிக மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை 11ஆம் நாள், அதாவது ஏகாதசி ரொம்பவும் விசேஷம். இந்த தேய்பிரை 11ஆம் நாளான இந்த நாள் அன்றைக்கி, அதாவது இன்றைக்கி பார்த்தேன்னா சனிக்கிழமையுமாகவும் வருது. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். அதனால் எல்லாருமே சனிக்கிழமை ஆச்சுன்னாலே பெருமாளுக்கு போயிட்டு கோவிந்தா சொல்லிட்டு வருவாள். அது மாதிரி நார்மலாக எப்போவுமே பழக்கப்பட்டிருக்கா. அதனால் சனிக்கிழமை அதிகமாக, அதாவது பெருமாளுக்கு உகந்த நாள். ஏகாதசி வேறு வந்திருக்கு, பரம ஏகாதசி வேறு வந்திருக்கு. அது ரொம்பவும் விசேஷம். அதனால் இன்றைக்கி விரதம் இருந்தால் ரொம்பவும் விசேஷம். எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். உங்களுக்கு உண்டான உபாதைகள், மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், எல்லா கஷ்டங்களும் நீங்கும். உலகத்தில் உள்ளான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர ஸ்ரீவைகுண்டம் பிராப்தியும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கார்த்தால் குளிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி
புருஷோத்தம கமல ஏகாதசி அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான ஒன்று. புருஷோத்தம கமல ஏகாதசி பரம ஏகாதசின்னு சொல்லக்கூடியது. அதனால் இன்றைக்கி விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அது 100 மடங்குக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இது 3 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வர்றதுன்றதுனால இது ஒரு பெரிய விசேஷம். சரி, இப்போது ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் மேஷ ராசியில் பார்த்தேலையானால் ராகுவும் குருவும் இருக்கா. இன்றைக்கி மிதுன ராசியில் சந்திர பகவானும், கடகத்தில் சூரிய பகவானும், சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன், துலாத்தில் கேதுவும், சனி பகவான் வக்கரகதியாக கும்பத்துலேயும் இருக்கார். இன்றைக்கி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதை எடுத்து இன்றைய கோல்சார பிரகாரம் பலன் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியும், செய்ய முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னுடைய கட்டணமும் என்ன அப்படின்றதையும் அதில் போட்டுடுறேன். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால எல்லா காரியங்களும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இன்றைக்கி பார்த்தோன்னா 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். பெரிய விசேஷம். 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்திலே போய் இருக்கிறது பெரிய விசேஷம். 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடத்துல புத பகவான் இருக்கிறதுனாலும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்களுடைய நண்பர்களை, பழைய நண்பர்களை போய் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது, திக்பலத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியவர். அதாவது திக்பலத்தில் இருக்கார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுடைய தனஸ்தானத்தில் சந்திர பகவான், முயற்சி ஸ்தானாதிபதி, முயற்சிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். தனஸ்தானத்திலே போய் உட்காந்துட்டு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய செய்தி ஒன்று வரும் வீட்டுக்கு, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு, இன்றைக்கி ஏகாதசி வேறு, பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையும் தாயாருக்கு ஒரு குங்கும அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். கையில் ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறது உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறார். இன்றைக்கி திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலம். கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி திடீர் பண லாபம் வரும். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனா நல்ல ஒரு தீர்க்கமான எண்ணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமை வேறு கண்டிப்பாக ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்ற கலராக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் மனசுக்குள்ளே கிளேசம் இருக்கும். என்னடா இது, எடுத்த காரியம் நிறைவேறுமா ஆகாதா? அஷ்டமத்தில் சனி இருக்குது, 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். நடக்குமா நடக்காதா? 12ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் போய் மனக்கிளேசத்தை வேறு ஏற்படுத்துவார். கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். உங்களுடைய 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார்.
ராசிநாதனும் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி ராசியில், ராசி அதிபதி 12ஆம் இடத்துல. அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே ரொட்டேஷனில் இருக்கார். கவலையே பட வேண்டாம். நல்ல ஒரு ஏற்றமான நாள். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரும். திடீர் பண யோகம் வரும். உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மெயில் எடுத்து பாருங்க, நிச்சயம் ப்ரமோஷன் வந்திருக்கும். இன்றைக்கி போய் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்குங்கோ. ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு ஒரு வெத்தலை மாலை போடுங்க. கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். 12ஆம் அதிபதி 12க்கு 12ல் இருக்கிறது இன்னும் விசேஷம். 12க்கு 12ல் இருக்கார் அப்படின்னும் பொழுது செலவுகளே அற்ற நிலையாக இருக்கும். எதை தொட்டாலும் பண வருமானம் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்துல சூரியனோ சந்திரனோ இருந்தால் தோஷம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் இருக்கும். ஏன்னா மனோகாரகனே உங்களுடைய எண்ணங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய இடமான 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும். கவலைப்பட தேவையில்லை. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போடுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கிறது மறைவு அப்படின்னு நினச்சா கூட குரு பகவானால் பார்க்கப்படுறார். 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். கன்னியா ராசிக்காரர்கள்லாம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். அதை தவிர 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 11ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாட்டு உபயோகம் உண்டு. திடீர் பிரயாணம் இருக்கும். இன்றைக்கி பேக்கப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா கேது இருக்கார் 2ஆம் இடத்துல, ஜாகிரதையாக இருங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய மூத்த சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். செலவுகள் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும். செலவு பண்ணாலும் நல்ல ஒரு சுப செலவாகவே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் செட்டி புண்ணியம் போயிட்டு ஹயக்ரீவ பெருமாளை வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க. கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. துளாராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு எண்ணங்களும் ஈடேறும். துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் அவங்க நினச்சது அப்படியே நடக்கும். இன்றைக்கி திருமணத்திற்கு பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் வந்துடும். ஜாதகம் மாற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி சித்த யோகம் சனிக்கிழமை வரை நல்லபடியாகவே இருக்கும். கண்டிப்பாக நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திடீர்னு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக அவருக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு எல்லோ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி, விசாக, மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். குருவினால் பார்க்கப்படுறது ரொம்ப விசேஷம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தேவையில்லாமல் லோன்லாம் எடுக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்லை. பொறுமையாக இருங்கோ. இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளிகை அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. இந்த மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு. எதை தொட்டாலும் உங்களுக்கு பண வரவு, லக்கு ஃபேவர் பண்ணும். வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க.
மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் சனி பகவான் வக்கரகதி அடிக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு நல்ல ஒரு செயலை செய்து அற்புதமான பெயரை பெறுவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பேச்சில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஐயப்பனுக்கு நெய் தீபம் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசியிலே இருக்கிறது ஆட்சி பெற்ற போன சனி பகவான். அதை தவிர வந்து வக்ரகதியில் வேறு இருக்கார். கோபத்தை குறைச்சிக்கணும். உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சோம்பல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். வேலையில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கார். அதனால் வந்து 5, 7 வந்து டச் இருக்குது. அதனால் வந்து 7ஆம் அதிபதி வந்து 7க்கு 12ஆம் இடத்துல போய்டுறார். அதனால் வந்து உங்களுக்கு காதலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மேல் நம்ம பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி சுகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலமாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டு வாங்க. நவகிரக சன்னதியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சனீஸ்வரனுக்கு போய் ஒரு எள்விளக்கு போட்டு வாங்கும். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை வேறு. கார்த்தால் வந்து ராகுகாலம் 9:10 அப்போ போய் போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்துல வந்து புதன், சுக்கிரன், செவ்வாய், அதாவது 2ஆம் அதிபதியே பார்க்கறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 7.5 சனி வேறு. ஜாகிரதையாக இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7.5 சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால பரவாயில்ல. இன்றைக்கி வந்து தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து இது இருக்கும். பார்த்துக்கோங்க. உடல்நிலை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது இன்றைக்கி ரொம்பவும் நல்லது. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் நல்லபடியாகவே இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, வேலையில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு முல்லைப்பூ ஒரு 3 முழம் வாங்கி கொடுங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.